இதனத்தில் அமைச்சர் குமார் ஜெயக்கொடி இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது கலந்துரையாடல் வீண் நேர விரயம், விருப்பமில்லாதவர்கள் மாத்திரம் வெளியேற வலியுறுத்துகிறார் அமைச்சர் குமார் ஜெயக்கொடி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மின்சார சபையின் வரவேற்பு தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடிக் கொண்டிருப்பதில் எந்த பயனுமில்லை. 2 மணி நேரம் என்றாலும் அது பெருமதிமிக்க நிமிடங்களாகும். தற்போது நடைமுறையில் உள்ள நட்டகிட்டு சூத்திரத்துக்கு அப்பாலான அடிப்படையற்ற மின்சார சபையை முழுமையாக மூடும் அளவுக்கு நாட்டை கொண்டு செல்வது தொடர்பில் சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். எனவே தொழிற்சங்கங்கள் இதையே கோரி வருகின்றன. எனவே மறுசீரமைக்கப்பட்ட 4 நிறுவனங்களில் பணியாற்ற விருப்பமில்லா ஊழியர்கள் மாத்திரம் நட்டகிட்டை பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற முடியும் என வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி இவ்வாறு கூறுகிறார். மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அமைச்சர் இவ்வாறு கூறுகிறார். மின்சார சபை திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் மின்சார சபை பிரதானமாக உற்பத்தி, விநியோகம், பகிர்ந்தளித்தல் மற்றும் நிர்வாக கட்டமைப்பு என்று 4 நிறுவனங்களாக மறுசீரமைப்பு செய்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் 23,500 ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் சகலரையும் இந்த 4 நிறுவனங்களுக்கு மாத்திரம் இணைத்துக் கொள்வதற்கான அறிவிப்பை நாங்கள் விடுத்திருக்கிறோம். இந்த பிரதான 4 நிறுவனங்களும் 100% அரசுக்கு சொந்தமான பங்குகளை கொண்ட திரைசேரிக்குரிய 4 நிறுவனங்களாகவே இயங்கும். 2007ஆம் ஆண்டு நிறுவன சட்டத்தின் கீழ் இவை பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை புதிய பெயர்களில் அடையாளப்படுத்தப்படும். இதற்கான அறிவிப்பு மறுசீரமைப்பு பிரதான அலுவலகத்தினூடாக சகல ஊழியர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே 2 மாதங்களில் ஊழியர்கள் அவர்களின் விருப்பங்களை தெரிவிக்க கால அவகாசம் வழங்கியிருக்கிறோம். இந்த 4 நிறுவனங்களுக்கு மேலதிகமாக ஓய்வூதிய நிதியம் மற்றும் ஊழியர் சேமலாப நிதியமும் இதில் உள்ளடங்குகின்றன. ஆனால் இந்த 2 நிறுவனங்களுக்கும் ஊழியர்களை நேரடியாக இணைத்துக் கொள்ளப் போவதில்லை. இந்த குறிப்பிட்ட 4 நிறுவனங்கள் பொது பயன்பாடுகள் சபையின் கீழ் அனுமதி பெற்ற நிறுவனங்களாகும். அந்த 4 நிறுவனங்களின் ஊழியர்களையே நிதி நிறுவனங்களுக்கும் அளித்துக் கொண்டிருக்கிறோம். தொழில் பாதுகாப்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எதிர்காலத்தில் அந்த நிறுவனத்துக்கு கிடைத்துக் கொள்ளப்பட உள்ள விவரங்களையும் ஊழியர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அறிவித்திருக்கிறோம். அதற்கு விரும்பாத ஊழியர்கள் சுயவிருப்பில் சேவையிலிருந்து விலகிவிட முடியும். இது ஒரு சட்ட ஏற்பாடாகும். அதற்காக ஊழியர்களை சேவையிலிருந்து நீக்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு இல்லை. தற்போது நாட்டில் ஓய்வூதிய சூத்திரம் ஒன்றும் நடைமுறையில் இருக்கிறது. அதனை விட அதிக பிரதிபலனை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்திருக்கிறோம். உயர் அதிகாரிகளுக்கு 50 லட்சம் ரூபாய் வரையிலான நட்டகீட்டையும் ஏனைய பணியாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நட்டகீட்டையும் பெற்றுக் கொடுக்கவே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த ஊழியர்கள் சகலரும் எங்களுக்கு சமானவர்கள் என்பதற்காக சகலருக்கும் 50 லட்சம் ரூபாய் வரையில் நட்டகீட்டை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்ட தேவைகளின் அடிப்படையில் எந்த ஒரு ஊழியரையும் சேவையிலிருந்து நீக்குமாறு அச்சுறுத்தவோ அழுத்தம் பிரயோகிக்கவோ இல்லை. திருத்தங்களை மேற்கொள்ளாமல் 2024ஆம் ஆண்டு மேற்கொண்ட திருத்தங்களுடன் தொடர்ந்து பயணித்தால் என்னவாகும் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் ஊழியர்களுக்கு அநீதி இழைப்பதோ நிறுவனங்களை பாகுபடுத்துவதோ அரசாங்கத்தின் அவசியமில்லை. சட்டத்தின் பிரகாரமே நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். தற்போதுள்ள நிறுவனங்களுக்கு பணிப்பாளர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தம் மேற்கொள்ளாமல் அவ்வாறு இருந்திருந்தால் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியின் பின்னர் 12,000 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததோடு 12 நிறுவனங்களுக்கு மின்சார சபை பகிர்ந்தளிக்கவே திட்டமிடப்பட்டிருந்தது. நாங்கள் இதனை தலையிட்டிருக்காமல் இருந்திருந்தால் மின்சார சபை துண்டுகளாக்கப்பட்டிருக்கும். இதனையா ஊழியர்களும் விரும்புகிறார்கள் என்பது புரியவில்லை. ஒரு சில தொழிற்சங்கங்கள் பேசும்போது ஊழியர்களுக்காக செயற்படுகிறார்கள் அல்லது வேறு அரசியல் நோக்கங்களுக்காகவா செயற்படுகிறார்கள் என்று அவர்களிடம் வினவ வேண்டியிருக்கிறது. சகல ஊழியர்களின் எதிர்காலத்தையும் கவனத்தில் கொண்டோம். மின்சாரத்துறையின் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்வதுமே எங்களின் நோக்கமாகும். கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்று போலியான பிரசாரங்களை செய்கிறார்கள். சகல சங்கங்களையும் அழைத்து செப்டம்பர் 2ஆம் தேதியும் கலந்துரையாடி இருந்தேன். அதன்போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதிலளித்திருந்தோம். ஆனால் அதன்போது மின்சார சேவை சங்கத்தினால் 14 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. தனி தொழிற்சங்கமாகவே அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதனை தனிப்பட்ட ரீதியில் அது தொடர்பில் பேசவில்லை. பொதுவாகவே கலந்துரையாடி இருந்தோம். அதன் பின்னர் 3ஆம் தேதி அடிப்படையற்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. தற்போது நடைமுறையுள்ள நட்டகீட்டைக்கு அப்பாலான அடிப்படையற்ற மின்சார சபையை முழுமையாக மூடும் அளவுக்கு நட்டகீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இருந்தபோதும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சகலதையும் பெற்றுக் கொடுக்க தயாராக இருந்தோம். இதில் தனிப்பட்ட நோக்கங்கள் எதுவும் இல்லை. மீண்டும் கலந்துரையாடும் அளவுக்கு இந்த விடயம் தீவிரமானதல்ல. கலந்துரையாடி கொண்டிருப்பதால் அதனூடாக சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்காது. 2 மணி நேரம் என்றாலும் அந்த காலம் பெருமதிமிக்கதாக. மின்சார சபை 12ஆக துண்டுபடுவதற்கும் 4ஆக பிரிப்பதற்கும் பாரிய வேறுபாடு இருக்கிறது. 4ஆக வேறுபடுத்தி விட்டோம் என்பதற்காக அதில் மாற்றம் ஏற்படாது. இந்த 4 நிறுவனங்களும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கும். தனியார் மயப்படுத்தல் இதில் இல்லை. எதிர்காலத்தில் வேறு நபர்களாக தனியார் மயப்படுத்தும் அளவுக்கே இந்த சட்டத்தை தயாரித்திருக்கிறோம். அதே போன்று நுகர்வோருக்கும் சாதகமான வகையில் இந்த மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுத்து வருகிறோம். எனவே ஊழியர்கள் இதனை புரிந்து கொண்டு அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும். தவறான பிரசாரங்களை செயல்படுத்த வேண்டாம். எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களின் பணிகளை கைவிட மாட்டோம். இதனை நேர்மறையான விடயமாகவே பார்க்க வேண்டும். தொழிற்சங்கங்கள் புரிந்து செயலாற்ற வேண்டும் என்பதாக அமைச்சர் குமார் ஜெயக்கொடி இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருப்பார்.
இருப்பதை நாங்கள் இந்த கருத்தின் மூலமாக அறிய முடிகிறது. எனவே மின்சார சபை தொடர்ந்தும் நஷ்டத்தில் இயங்குகிறது என்பதான கருத்து. அதனத்தில் IMF-இன் ஊடாக இது தொடர்பான செயற்பாடுகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும், நட்டஈட்டும் நிறுவனங்களை லாபம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்காக கடந்த அரசாங்கமும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் இப்பொழுது பிரதானமாக உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக ஒரு நிறுவனம், அதே நேரத்தில் விநியோகம், பகிர்ந்தளித்தல் ஆகிய மூன்றுக்கும் வெவ்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. அதே போன்று நிர்வாக கட்டமைப்பை இயக்குவதற்காகவும் ஒரு நிறுவனம் இருக்கிறது. மொத்தமாக 4ஆக நிறுவன ரீதியாக இதனை பிரித்து அதனூடாக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிற நிலையில் இதற்கு எதிராக தொழிற்சங்கங்கள் இப்பொழுது போர்க்கொடி தூக்கி இருக்கிறது என்பதுவே தகவல். எனவே அமைச்சருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது பேச்சுவார்த்தைக்காக செலவிடுகிற நேரம் விரயமானது என்பதாக கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு, நாளைய தினத்துக்கு பிறகு இத்தொடர்பில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. நாடில் இருளில் மூழ்கின்ற அளவுக்கான ஒரு ஆபத்தான நிலைமைக்கு சென்று விடுமோ என்கிற ஒரு அச்சமும் இதன் மூலம் ஏற்படுகிறது.